கருப்பு சதியில் கைதான உத்தராகண்ட் சாமியார் தமிழ்நாடு, ஆந்திராவில் 7 இடங்களில் தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க முயன்றிருப்பது தெரியவந்துள்ளது. அவரது செயலுக்கு காரணம் என்ன? சென்னை அம்பத்தூர், வில்லிவாக்கம், அரக்கோணம் உள்ளிட்ட ரயில் நிலைய தண்டவாளங்களில் மர்ம நபர் ஒருவர் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்த சம்பவம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்தது. அது தொடர்பாக அரக்கோணம், பெரம்பூர், ஆவடி ஆகிய 3 ரயில்வே காவல் நிலைய போலீசார் 3 வழக்குகள் பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் காட்சிகூடா ரயில் நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் 2 இடங்களில் தண்டவாளத்தில் கற்கள் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கடந்த 12ஆம் தேதி காட்சிகூடா ரயில்வே போலீசார் சாமியார் ஒருவரை கைது செய்தனர். அவர் ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த 45 வயது ஓம் என்பது தெரியவந்தது. விசாரணைக்கு பின்னர் காட்சிகூடா ரயில்வே போலீசார் ஆந்திர மாநில சிறையில் அடைத்தனர். அது குறித்த தகவலின் பேரில் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் ஆந்திர மாநிலம் காட்சிகூடா ரயில்வே போலீசாருக்கு அனுப்பி பரிசோதிக்கும்படி கேட்டுக் கொண்டனர். அப்போது தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் கைவரிசை காட்டியது ஒரே நபர்தான் என்பது உறுதியானது. இதனை அடுத்து ஆந்திரா சென்ற ரயில்வே போலீசார் முறைப்படி நீதிமன்றத்தில் கைது ஆவணங்களை சமர்ப்பித்து ஆந்திர சிறையில் இருந்து சாமியார் ஓமை கைது செய்து சென்னை அழைத்து வந்து விசாரித்தனர். பின்னர் 22ஆம் தேதி அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சாமியாரை 6 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சாமியார் ஓம் ஒடிசா மாநிலம் கஞ்சம் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் அவரது உண்மையான பெயர் விஜயகுமார் என்பதும் தெரிய வந்தது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய அவர் சாமியார் அவதாரம் எடுத்து தனது பெயரை ஓம் என அவரே மாற்றிக்கொண்டார். அதன் பின்பு உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள ஹரித்வார் பகுதியில் கோயில்களில் யாசகம் செய்து பிழைப்பு நடத்தினார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு உத்தராகண்ட் மாநிலத்தில் இருந்து தென் மாநிலங்களுக்கு செல்லும் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் ஏறியதாகவும் நாக்பூர் அருகே பரிசோதகரிடம் பிடிபட்டதால் பாதி வழியிலேயே விட்டு கீழே இறக்கிவிட்டதாகவும் இதனால் டிக்கெட் பரிசோதகர் மீதும் ரயில்வே நிர்வாகம் மீதும் கோபம் ஏற்பட்டதாக சாமியார் கூறினார். அதற்கு பழிவாங்கவே ரயில் தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் தன் மனம் போன போக்கில் இறைவனை தேடி பல்வேறு இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டதாகவும் அதனை தடுத்து நிறுத்திய ரயில்வே பரிசோதகர் மற்றும் ரயில்வே நிர்வாகத்தினர் மீது இன்னும் தனக்கு கோபம் தணியவில்லை எனவும் சாமியார் கூறியதை கேட்டு விசாரணை அதிகாரிகள் திடுக்கிட்டனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் சமீபத்தில் சென்னை வந்த சாமியார் ஓம் அரக்கோணம், அம்பத்தூர், வெள்ளிவாக்கம் ஆகிய 3 இடங்களில் தண்டவாளங்களில் கற்களை வைத்ததும், அதன்பின் ஆந்திராவில் 2 இடங்களில் கற்களை வைத்ததும், மேலும் வடமாநிலங்களில் 2 இடங்களில் தண்டவாளங்களில் கற்களை வைத்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து சென்ட்ரல் ரயில்வே போலீசார் அம்பத்தூர், வெள்ளிவாக்கம், அரக்கோணம் ஆகிய பகுதிகளில் ரயில்வே தண்டவாளங்களில் கற்களை வைத்த சம்பவத்தில் அரக்கோணம், பெரம்பூர், ஆவடி ஆகிய 3 ரயில்வே காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்குகளிலும் அவரை கைது செய்தனர். அவரது 6 நாள் போலீஸ் காவல் முடிவடைந்ததை அடுத்து ஆந்திர சிறையில் அடைக்க அவரை ரயில்வே போலீசார் அழைத்து சென்றனர். உத்தராகண்டிலிருந்து டிக்கெட் எடுக்காமல் சென்னை வந்தபோது தம்மை நடுவழியில் இறக்கிவிட்ட டிக்கெட் பரிசோதகரை பழிவாங்க தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் 7 இடங்களில் ரயிலை கவிழ்க்க உத்தராகண்ட் சாமியார் சதி செய்த சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.